மேபி எனக்குமே அந்த டவுட் இருக்கு. சில பேர் வந்து சில ப்ரமோஷன்ஸ்க்கு எதுக்குன்னா கூட இன்ஸ்டா ஐடி அனுப்புங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதை வச்சுதான் செலக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வந்து இன்ஸ்டால பண்றதுங்க நம்ம ரீல்ஸுங்கிறது நம்ம ஸ்லோ பண்ணி பண்ணுவோம், இது பண்ணி பண்ணுவோம். கண்டென்ட்டா பண்றவங்கள நான் சொல்லலை, லைக் ரீல்ஸா போடுறவங்க, காஸ்டியூம்ஸ் ஒரு மாதிரி போடுறவங்களுக்குலாம் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் நான் வந்து கேரக்டர் வந்து வேற, கொஞ்சம் நான் எப்படி சொல்றது, ரொம்ப வந்து பெருசா எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன். ஸோ சில பேர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதே நிறைய ரீல்ஸ் போடு, நிறைய இன்ஸ்டால வந்து ஃபோக்கஸ் பண்ண, அப்படின்னா தான் படங்கள் கிடைக்கும், அப்படின்னா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் ஒரு படத்துல நிரூபிச்சு காட்டிட்டேன்னா, அது நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கான அங்கீகாரம் வந்து அடுத்தடுத்த படங்களை கூப்பிடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்ல விஜய் சார் கூட நடிக்கணுங்கிறது. பட் அந்த ஃபீலிங் இருக்குது. பட் எனக்கு மேபி அடுத்து விஜய் சார் போனனால விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. அவர் கூட ரொம்ப நாள் நடிக்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. ஹாய், என்னோட நேம் வந்து ஷாலினி சரோஜ். நான் ஃபஸ்ட்டு பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா கண்ணை கலைமானி, சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் உதயநிதி சாரோட சிஸ்டராக பண்ணேன் 2018. தென் அதுக்கப்புறம் வீரபாண்டியபுரம் பண்ணேன், குழலின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ மெரிகோல்டுன்னு ஒரு படம் பண்ண போகிறேன், ஃப்ரீடம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மெரிகோல்டுக்காக வெயிட்டிங். ஸோ அந்த அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. பிரபு சார், சுகன்யா மேம் எல்லாருமே பண்ணுறாங்க, ரக்ஷன் பண்ணுறாரு, நர்மத்தா பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துக்காக தான் வெயிட்டிங். மேபி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. காட்ஸ் கிரேஸ், வெயிட்டிங். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்ல விஜய் சார் கூட நடிக்கணுங்கிறது. பட் அந்த ஃபீலிங் இருக்குது. பட் எனக்கு மேபி அடுத்து விஜய் சார் போனனால விஜய் சேதுபதி சார் கூட நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது. அவர் கூட ரொம்ப நாள் நடிக்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. சேது சார் தான், விஜய் சேதுபதி சார் தான். ஹீரோயினா நயன் மேம். உங்களோட டெடிகேஷன் அப்படின்னா ஒரு ஹீரோயினா நம்ம சும்மா வந்துட்டு அப்படியே இருந்துட முடியாது. ஃபுட்டு, அந்த ஒர்க் அவுட் இதெல்லாம் வந்து புரியல. நானா ஹீரோயின் அப்படின்னு அதுக்குண்டான ஒர்க் அவுட், ஃபுட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது. அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் தெரியக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே எனர்ஜியாக இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்த்து ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சோம்பலா இல்லாமல் அதுக்கு அந்த கேரக்டருக்கான இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிறக்காக ஒரு படங்களுக்கும் ஒரு மாதிரி லுக்கில் இருந்து, ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து, வே ஆஃப் ஆக்டிங்லேருந்து எல்லாமே ஒரு படத்தில் அந்த கேரக்டராகவே வந்து வாழணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுங்கிறது என்னோட நம்பிக்கை. என்னோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல். நான் பிறந்தது திண்டுக்கல் தான். ஸோ நானுமே அந்த திண்டுக்கல் ஏரியாவில் பிறந்து போனங்கிறனால எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நேட்டிவிட்டி தான். வித்தவுட் மேக்கப், ஃபுல்லாக தலையில் எண்ணெய் வச்சு வாரி அந்த மாதிரி தான். 1% கூட மேக்கப் கிடையாது. மேக்ஸிமம் ஆயில் தடவி விட்டுருவாங்க, ஏன்னா அந்த டேர்ன் ஆகிறதுக்காக. அப்போ வந்து நான் பண்ணுறப்ப 18 இயர்ஸ் தான். ஸோ அதனால அப்படியே அந்த கேரக்டருமே அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. வெண்மணின்னு ஒரு கேரக்டரு, அந்த நீட் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதனால அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த நேட்டிவிட்டிங்கிறனால. அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. எவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கும், கேரக்டர் பெருமையாக பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நிறைய அந்த நீட் பிரச்சனை வரப்போ கூட அந்த சீன் எடுத்து டேக் பண்ணிலாம் சீனு ராமசாமி சார்லாம் போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம பண்ண சீக்வன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க, இந்த ப்ராப்ளம்காக ரிலேட்டடாக போட்டிருக்காங்கிறது ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் என்னோட பர்ஃபார்மன்ஸுமே நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரிலன்ட்டு. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நடிகை வந்து டிமாண்ட் வைப்பாங்க, வந்து வில்லேஜ்னா பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் எல்லாமே என்ன கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அப்படின்னு கிடையாது. எனக்கு இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த விதத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சிஸ்டராகவும் பண்ணுவாங்க, ஹீரோயினாகவும் பண்ணுவாங்க, அம்மாவும் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஹீரோயின் அந்த கேரக்டரை விட ஒரு பர்ஃபார்மராக நேம் வாங்கணுங்கிற ஆசை தான். இந்த கேரக்டர் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிற நேம் வாங்கணுங்கிறத ஆசை தான்.
ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் காக்கா மூட்டை வரப்போ ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க, அப்புறம் கனால வந்து அப்படியே டிஃப்ரெண்டா வந்து ஒரு ஏஜ்னு பண்ணாத பொண்ணு, அதுக்கப்புறம் ஏஜ் பண்ணி ஒரு வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு படங்களுக்காக அவங்க மெனக்கட்டுறாங்க, அவங்களோட கேரக்டர் வைஸோ அவங்களோட லுக் வைஸோ எல்லாமே மெனக்கறாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்மளுமே அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம பண்ண இமேஜ் போயிடுமான்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்க எதுவும் பயப்படல, இல்லை போல்டா அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவேன்? கண்டிப்பா பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயம் இருந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து லைக் எப்படி சொல்றது, கேரக்டர் தானே அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணுது. நம்ம பண்ற கேரக்டர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு சீனா இருந்தாலும் சரி, 2 சீனா இருந்தாலும் மக்கள் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்பயுமே நான் ஊர் சைட்லாம் போனா நிறைய பேர், ஏன்னா விஜய் டிவில நிறைய டைம் இந்த படம் போடுவாங்க, ஸோ நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணி பேசுவாங்க, நிறைய பேருக்கு தெரியும் அந்த சைட்ல எல்லாம் பார்த்தா. இதுல பாத்தீங்கன்னா இப்போ பாலா அப்படின்னு கேபி பாலா கிட்டத்தட்ட 50 ஹீரோயின் வந்து பண்ணாங்க. சில பேர் நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லை, எனக்கு கதை தான் முக்கியம், ஹீரோ முக்கியம் அப்படிலாம் இல்லை, கதை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து அந்த கதையில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்டோரியை ஆகட்டும் அந்த கேரக்டர் ஆகட்டும் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமா, நம்மளால அந்த கேரக்டரை வந்து பெஸ்ட்டாக யாரும் கொடுக்காத அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமாங்கிற நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நிறைய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து வருவாங்க, கேரளாலேருந்து வருவாங்க, தமிழ் தெரியாது, நல்லா தமிழ் பேசுறீங்க. அது இப்போ உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு வந்து டைரக்டர் ஒரு இதாக இருந்துச்சு? ஆமாம், எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் தமிழ் பேசுகிறேன் லைக் அந்த நேட்டிவிட்டிங்கிற ஒரு கேர்ளுங்கிறனால தான் என்னை செலக்ட் பண்ணது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப எனக்கு என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் பிளாங்காக தான் போனேன். பட் ஆனால் என்னை வந்து சூப்பராக பார்த்து லைக் எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை பயங்கர கம்ஃபர்டபுளாக பார்த்தாரு. அது ஒரு பக்கம் இருந்தால் எனக்கு இந்த இன்னொரு பக்கம் துணை முதல்வராக இருந்த ஒரு உதயநிதி சார், அவங்களாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து லைக் நம்ம வந்து ஸ்டார்டிங் கெரியர்லேயே வந்து ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ ரெட் ஜெயின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஸோ உதய் சார் கூட ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவருமே ஜாலியாக லைக் அந்த ஒரு பெரிய இதில் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் எல்லா ஆர்டிஸ்டையுமே. ஸோ அது இன்னைக்கு நடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கதைக்கு இந்த மாதிரி டைரக்டர் ஒர்க் பண்ணுறேன்னா யாரும் சொல்லுவீங்க? எனக்கு வந்து லைக் வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற ஆசை இருக்குது. எனக்கு ஃபுல்லாக அந்த நேட்டிவிட்டி ஸ்டோரிஸ் பண்ணுங்கிற ஆசை தான். ஏன்னா வந்து நம்மளுமே மேபி அந்த நேட்டிவிட்டியிலேருந்து வந்தனால எனக்கு நேட்டிவிட்டி ஸ்டோரிஸ் பண்ணுங்கிற ஆசை ரொம்ப இருக்குது. உங்கள் மைண்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் பிடிச்சி அப்படின்னா நம்ம அது மூலமாக சாதிக்கணும். சிட்டி சப்ஜெக்ட் இருக்குன்னா இல்லை கிராம சப்ஜெக்ட்? புரியல. சிட்டி சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், கிராம சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அவங்க சாதிக்கணும் அப்படின்னா ஸோ சிட்டி கிராமத்துங்கிறது அண்ட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அதுதான் சொல்கிறேனே, அந்த கதையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரோல் என்ன பண்ண போகுது, அந்த கதைக்கு நம்ம ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னா அது சிட்டியாக இருந்தாலும் பண்ணுவேன், கிராமத்தை இதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அந்த ரோலாக தான் நம்ம இது பண்ண போகிறோம், அதனால எந்த ஸ்டோரினாலும் பண்ணுவேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கேரக்டர் பண்ணது நீங்க தானே. இப்போ நேரில் பார்க்கும்போது அந்த பொண்ணா இந்த பொண்ணு அந்த வேரியேஷன் தெரியுது. ஆமாம், அதுக்காக கேட்குறேன். இது இல்லாமல் வந்து இப்போ இதுக்காக சொன்னீங்க சில மெனக்கெடலாம் நான் பண்ணுறேன். அதில் வந்து ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேவரட்? யா ஆஃப்கோர்ஸ் பிரியாணி ஆல்வேஸ். டயட்லாம் மெயின்டைன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பிரியாணி இல்லை லைக் என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த தமிழுங்கிறது நார்மலாகவே வந்து நான் பிரியாணி சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகினனால லைக் அது நான் மத்தியான டைமில் எடுத்துப்போம் கொஞ்சம் பிரியாணி, அண்ட் தென் கொஞ்சம் வெஜ்ஜீஸாக போயிடுவோம். ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்டேக் கம்மி பண்ணிவிட்டு என்ன வேறு மாதிரி ஜூஸஸ் அந்த மாதிரி டயட் தான் இருக்கும். பெருசாக வந்து ரொம்ப வந்து டயட் கான்சியஸ்லாம் நான் இல்லை. ஓகே, நீங்கள் பார்க்குற சினிமா வந்து எப்படி இருக்குது இப்போதைக்கு? அன்னைக்கு சினிமா பார்த்து ஒரு காலங்களுக்கு ஒரு தான் மாறுதுங்கிற மாதிரி இப்போ நிறைய நியூ கம்மர்ஸ், நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் வராங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வரவங்க எல்லாருமே யூத்தாக ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நிறைய பேருக்கு இது மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் வந்து தமிழ் பேசுகிற பொண்ணு இன்னொன்று வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க படமும் அப்படின்ட்டு போய் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 4 சோத்துக்கு போன ஒரு நடிக்கிற பக்கம் வந்து நீங்கள் நான் நடிக்கணும் அப்படின்னு வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி திறமையான ஆட்களுக்கு ஏன் வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது? அது மேபி எனக்குமே அந்த டவுட் இருக்கு. சில பேர் வந்து சில ப்ரமோஷன்ஸ்க்கு இதுக்குன்னா கூட இன்ஸ்டா ஐடி அனுப்புங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் பண்ணுறதுங்க நம்ம ரீல்ஸுங்கிறது நம்ம ஸ்லோ பண்ணி பண்ணுவோம், இது பண்ணி பண்ணுவோம். கண்டென்ட்டாக பண்ணுறவங்கள நான் சொல்லலை, லைக் ரீல்ஸாக போடுறவங்க, காஸ்டியூம்ஸ் ஒரு மாதிரி போடுறவங்களுக்குலாம் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் நான் வந்து கேரக்டர் வந்து வேறு கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப
ரொம்ப வந்து பெருசாக எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன். ஸோ சில பேர் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதே நிறைய ரீல்ஸ் போடு, நிறைய இன்ஸ்டாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ண, அப்படின்னா தான் படங்கள் கிடைக்கும், அப்படின்னா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் ஒரு படத்தில் நிரூபித்து காட்டிட்டேன்னா, அது நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கான அங்கீகாரம் வந்து அடுத்தடுத்த படங்களை கூப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இன்ஸ்டால வந்து நான் வந்து இன்ஸ்டான்றது இப்போ வர சோசியல் மீடியானால ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கே நம்ம இது பண்ணுறதா இன்னைக்கு வந்து இருக்கு. அதை வந்து தவறாக வந்து சில பெண்கள் வந்து யூஸ் பண்ணி அதன் மூலியமா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறத என் திறமை மூலியமா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. அப்படின்றப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு என்ன சொல்ல இருக்கு, திறமையினாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணம் ஐஸ்வர்யா. எஸ், அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா நம்ம விடாம வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். போதுங்கிற மாதிரி நம்ம வந்து சொந்து போகாம நம்ம கண்டிப்பா இப்போ ஒரு பர்சன் வந்து லைக் நார்மலா சினிமாக்குள்ள வரதுங்கிறதே கஷ்டம் தான். ஏன்னா எவ்வளோ பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், டேரக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இது எப்படி வருது, எப்படி போறதுன்னு தெரியாம நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம். கடவுள் புண்ணியத்துல நல்ல பெரிய பெரிய டேரக்டர் வந்து டெபியூ பண்ணி வந்துட்டோம். நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா வந்து நம்மளுக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அது இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ ட்ரை பண்ணக்கப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். திண்டுக்கல் பொண்ணு கிராமம் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலியில அப்பா அம்மாவோட சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பா எங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட்டுங்கிறது இதுல பெருசு. நீங்க இந்த டயட் பத்தி கேட்டீங்களே, எங்க அப்பா தான் வந்து எனக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுக்குறது. ஜூஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே எங்க அப்பா தான் பண்ணுவாரு. எங்க அம்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போனா என் கூட துணைக்கு வந்து என்னை பேம்பர் பண்ணி பாத்துக்கிறது எல்லாமே அம்மா அப்பா தான். ஸோ அவங்க இல்லாம நான் வந்து இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆயிருக்க முடியாது. அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.